எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து சூரியன் ஆசன் தான். என்ஜிகே மூவியில் வர அந்த ஒரு வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். வெரி குட்ரா, கை கொடு. அப்படி சில விஷயத்தை தேட போய் தான் எனக்கு இந்த உலகத்தில் எப்படி தங்கம் வந்துச்சு, ஹால்மார்க் அப்படின்ற டம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த போல விஷயம்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஜொன்னகிரியோட சம் ஹிஸ்டாரிக்கல் நியூஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2 வீடியோ அபவுட் JGF. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இதை உங்களுக்கு ஈஸியாக டெலிவர் பண்ண நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாகையும் ஆந்திராவில் இருக்க ஜொன்னகிரியும் த கிரேட் கிங் அசோகாவை பிரிட்ஜாக யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எதுக்கு? ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாக்ல சென்டரில் நேவி ப்ளூ கலரில் இருக்கிற சக்ரா தான் அசோகா சக்ரா. இது யூபியில் சார்நாத்தில் இருக்கிற அசோகா பில்லர்ல இருந்து பாட்டம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள். இதுதான் நம்ம கிரேட் அசோகாவோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னேச்சர். நம்ம பேரரசர் ராஜராஜ சோழரின் தஞ்சை கல்வெட்டுக்கு போலவே த கிரேட் எம்பரர் அசோகாவும் அவரோட தாட்ஸ் அண்ட் மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ண சவுத் ஏஷியன் சப்கான்டினென்ட்ஸ்ல பல இடத்துல கல்வெட்டுகளை உருவாக்கினார். அப்படி ஒரு கல்வெட்டு ஆந்திரால குர்னூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜொன்னகிரி பக்கத்துல இருக்கு. அதுக்கு பேரு எர்ரகுடி ராக் எடிக்ட்ஸ். 2300 வருஷம் பழமையான இந்த கல்வெட்டுல ஜொன்னகிரியை ஸ்வர்ணகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்வர்ணகிரினா த மவுண்டைன் ஆஃப் கோல்டு. அது மட்டும் இல்லாமல் கிங் அசோகா அவரோட சதன் கேபிட்டலாக இந்த ஸ்வர்ணகிரி தான் வச்சிருக்காரு. இங்கே இருக்க கோல்டு அவர் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி மாடர்ன் ரிசர்ச் டெக்னிக்ஸை வச்சு ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த இடத்துல கோல்டு டெபாசிட்ஸ் இருக்குன்னு உறுதி பண்ணாங்க. ஸோ எம்பரர் அசோகா அவர்களை ஆனர் பண்ண விதமாக ஜொன்னகிரி கோல்டு மைன் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு CM சந்திரபாபு நாயுடு ஹிஸ்டாரிக்கல் நேமான ஸ்வர்ணகிரின்னு ரீநேம் பண்ணி மாற்றி வச்சிருக்காரு. நன்றி.